ஆயால் 6th மார்ச் ஒரு நியூஸ் பார்க்கலாம். ஸோ 6th மார்ச்சில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு இன்டிகிரேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் ரிட்ரஸல் சென்டர். இப்போ வந்து பார்த்தோம்னா குறை தீர்ப்பு மையம், ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா குடிநீர் வந்து சரியாக விநியோகம் பண்ணல, குடிநீர் வந்து சரியாக வரலை, அந்த மாதிரி பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தோம்னா ஒரு போர்ட்டலை வந்து உருவாக்கியிருக்காங்க. உங்கள் பிரச்சனையை அந்த போர்ட்டலில் போய் சொன்னோம்னா அது வந்து சீக்கிரமாக வந்து நிவர்த்தி பண்ணுறாங்க. ஸோ புனல், அப்புறம் இந்த புனல் இது வந்து பார்த்தோம்னா டோல் ஃப்ரீ நம்பர். ஸோ 1916 இதுதான் டோல் ஃப்ரீ நம்பர். இது வந்து பார்த்தோம்னா நம்ம கால் பண்ணலாம், இல்லை இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணி வந்து சரியாக வர மாட்டேன்னு சொன்னோம்னா அதுக்கான நடவடிக்கையை வேகமாக எடுப்பாங்க. இதை வந்து சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இன்டிகிரேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் ரிட்ரஸல் சென்டர். ஸோ இதில் வந்து எல்லா கம்ப்ளைண்ட்டும் நம்ம வந்து வாட்டர் சப்ளை பற்றி வந்து கொடுக்க முடியும். ஸோ இது யார் வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னா, தமிழ்நாடு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு, அதுக்கு என்ன தீர்வு காணலான்னு எல்லாமே அவங்க தான் பார்க்க போகிறாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபோன் நம்பர், ரெண்டாவது இந்த போர்ட்டல். ஸோ இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இது வந்து நீங்கள் என்ன ட்ரிங்கிங் வாட்டரை பற்றி ஏதாச்சும் மெயின்ஸில் வந்ததுன்னா இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி சீரான குடிநீர் வழங்குறதுக்காக தமிழ்நாடு அரசு இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேங்க, இதுதான் ஃபஸ்ட் நியூஸு. ரெண்டாவதும் பார்த்தோம்னா தமிழ்நாடு மைய பற்றின நியூஸு. இதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு, பழைய ஸ்கீம் தான், ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ தமிழ்நாடு உமன் ஆண்டர்ப்ரனர் எம்பவர்மெண்ட் ஸ்கீம், ஸோ டியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சிங்க கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ. ஸோ எம்எஸ்எம்இக்காக ஒடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீம், ஓகேங்களா. குறு, நடுத்தரம், ஓகே, சிறு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள். ஸோ இந்த நிறுவனங்கள் தான் முக்கியமான நிறுவனங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், இந்தியாவோட 45% எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தோம்னா இந்த எம்எஸ்எம்இ தான் தராங்க. கிட்டத்தட்ட 8 கோடி பேர் வந்து பார்த்தோம்னா இதில் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இதுக்காக வந்து பார்த்தோம்னா இந்த எம்எஸ்எம்இ டெவலப் பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா பெண்கள் வந்து பார்த்தோம்னா தொழில் முனைவராக மாற்றுறதுக்காக இந்த ஸ்கீம் விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா லோன் வந்து தருவாங்க, ஓகேங்களா. இந்த லோன் மூலமாக வந்து பார்த்தோம்னா எல்லாரும் வந்து பார்த்தோம்னா ஒரு தொழில் முனைவராக அவங்க பிஸ்னஸ் பண்ணி அவங்க தொழில் முனைவராக ஆக முடியும். ஸோ இதுதான் அந்த ஸ்கீமு, தமிழ்நாடு உமன் ஆண்டர்ப்ரனர் எம்பவர்மெண்ட் ஸ்கீமு. இது வந்து எம்எஸ்எம்இ செக்டருக்காக. இது மூலமாக வந்து பார்த்தோம்னா என்ன சொல்ல வராங்கன்னா, 1 லட்சம் பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா லோன் கொடுத்து அவங்கள தொழில் முனைவராக மாற்ற போகிறாங்க. ஸோ ஆண்டர்ப்ரனராக மாற்ற போகிறாங்க அடுத்த 5 வருஷம். ஸோ அடுத்த 5 வருஷத்தில் 1 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தரப்போகிறாங்க. ஸோ இது எலிஜிபிள்னு பார்த்தோம்னா 18 to 55 வயசு இருக்கணும். அவங்க பெண்களாக இருக்கலாம், இல்லை டிரான்ஜெண்டராகவும் இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ பெண்கள் டிரான்ஜெண்டர் அவங்க இருக்கலாம். லோன் பார்த்தோம்னா 10 லட்சம் அந்த லோன் தரப்போகிறாங்க. ஸோ 10 லட்சம் லோன் தரப்போகிறாங்க. சப்சிடி பார்த்தோம்னா மானியம் பொறுத்த வரைக்கும் 25%, ஓகேங்களா. ஒன்று 25% இருக்கலாம், அல்லது 2 லட்ச ரூபா வரைக்கும் மானியம் தருவாங்க. இப்போ நம்ம ஒரு 5 லட்சம் வாங்குறோன்னா ஸோ நம்ம வந்து 25% வாங்க முடியும், அல்லது 2 லட்சம் நம்ம வந்து மானியம் வந்து வாங்க முடியும். ஸோ லோன் வந்து ஒரு 3 நாளில் வந்து அப்ரூவ் பண்ணப்படும். யாருக்குன்னா பெண்கள் அல்லது டிரான்ஜெண்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து தரப்படும். அது மூலமாக வந்து பார்த்தோம்னா அவங்கள ஒரு தொழில் முனைவராக மாற்ற போகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஒரு பிஸ்னஸ் விமனாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இதுதான் இந்த ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தோம்னா ஒன்று பெண்களாக இருக்கணும் அல்லது டிரான்ஜெண்டர், இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த லோன் வந்து தரப்போகிறாங்க. யாருக்கு தரப்போகிறாங்கன்னா, ஸோ இங்கேருந்து பார்த்தா நலிவடைஞ்ச மக்களுக்கு, ஓகேங்களா, எக்கனாமிக்கலி சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் மக்கள் அவங்களுக்கு தரப்போகிறாங்க. வயசை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 55 வயசு இருக்கணும். எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லைனா கூட அவங்க வந்து லோன் வந்து தராங்க. இதில் முக்கியமாக வந்து என்னென்னா 10 லட்ச ரூபாய்க்கு லோன் தரப்போகிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தோம்னா 10 லட்ச ரூபாய்க்கு லோன் கிடைக்கும். அந்த 10 லட்சத்தில் 2 லட்சம் வரைக்கும், 2 லட்சம் அல்லது 25% வந்து பார்த்தோம்னா மானியமாக ஆகிடுவாங்க. நான் 10 லட்சம் வாங்குறேன்னா 2 லட்ச ரூபா வந்து பார்த்தோம்னா நம்ம கட்ட தேவையில்ல, 8 லட்சத்தை கட்டினா போதும். ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணி அதில் இருக்கிற லாபத்தை மூலமாக அந்த லோனை வந்து கட்ட முடியும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமு. இது விமன் எம்பவர்மெண்ட் டிரான்ஜெண்டர் பற்றி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், சர்வீசிங் எந்த ப்ராஜெக்ட்டுக்குனாலும் இதுக்கு வந்து தருவாங்க. இந்த ஸ்கீம், இந்த லோன் வந்து அப்ளிகேபிள். இது எம்எஸ்எம்இயாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம், ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேஷன் சன்கல்ப், ஓகேவா. இப்போ வந்து ஆல்ரெடி தெரியும் ஈரானில் வந்து பார்த்தோம்னா பிரச்சனை. ஒரு பக்கம் ஈரானில் வந்து பார்த்தோம்னா குவைத்து, யுஏஇ, சவுதி அரேபியாக்கெலாம் வந்து பார்த்தோம்னா ட்ரோன் அட்டாக் வந்து நடந்துன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குது, ஒரு பக்கம் கல்ஃப் ஆஃப் ஓமன் இருக்குது. ஸோ உலகத்தோட 20% ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இந்த வழியாக தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய கப்பல்கள் வந்து பார்த்தா நிறைய நம்ம வந்து இந்த
இந்த ஸ்ட்ரீட்டை தாண்டி தான் நம்மளோட பொருட்கள்லாம் யூரோப்புக்கு போகுது. ஓகேங்களா, யூரோப்புக்கு வந்து பார்த்தோம்னா இதில் தான் போகுது. ஸோ இது நம்மளோட கமர்ஷியலான கப்பல். நம்மளோட முக்கியமாக என்ன சொல்கிறதுனா இந்தியாவோட பெயர் போட்ட கப்பல்கள். ஓகேங்களா, இந்தியன் ஃப்ளாக் வச்சு மெர்ச்சன்ட் நேவிஸ் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய கப்பல்லாம் வந்து பார்த்தோம்னா இது சேஃபாக போகிறதுக்காக எடுக்கப்பட்ட ஆப்ரேஷன் தான் வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன் சன்கல்ப். இதை வந்து 2019 ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ஆப்ரேஷன் கண்டினியூ பண்ணுறாங்க. இது மூலமாக வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் அண்டு டிசாஸ்டர் ரிலீஃப். ஒரு பேரிடர் வந்துச்சு, சப்போஸ் ஏதோ ஒரு தாக்குதலில் நம்ம ஷிப்பு இருந்ததுன்னா அதை பாதுகாக்கவும், நம்மளோட கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமியை வந்து நம்ம பாதுகாக்கவும் இந்த ஆப்ரேஷன் இருக்குது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆப்ரேஷன் சன்கல்ப் அப்படின்னா என்னென்னா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் ஆகக்கூடாது. நம்மளோட கப்பலுக்கும் நம்ம கப்பலோட மாலுமிக்கும் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு டேஞ்சரும் வரக்கூடாதுக்காக இந்த ஆப்ரேஷன் வந்து உருவாக்கியிருக்காங்க. சன்கல்ப்னா என்னென்னா கமிட்மெண்ட். ஓகே, நம்ம கமிட் பண்ணுறோம், நாங்கள் வந்து பாதுகாப்பு தரோம். என்ன தரோன்னா மேரிடைம் செக்யூரிட்டி தரோம். ஸோ நீங்கள் போய்ட்டு தைரியமாக உள்ளே போய்ட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோன்னு இந்தியன் நேவி வந்து பார்த்தோம்னா பாதுகாப்பு தராங்க. இதுதான் ஆப்ரேஷன் சன்கல்ப். இது தாண்டி எக்ஸாம் பாயிண்டில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ எந்த நாட்டுக்கும் இருக்குது. பெர்ஷியன் கல்ஃபு, ஸோ இது போய் பெர்ஷியன் கல்ஃபு, இது கல்ஃப் ஆஃப் ஓமன். இது மூணுத்தையும் தெரிஞ்சு வச்சுப்போ எங்கே இருக்குன்னு. இது தாண்டி கல்ஃப் ஆஃப் ஏடன். ஸோ இந்த கல்ஃப் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க. ஏன்னா நாளைக்கு 2 நாடு கொடுத்துட்டு எந்த கல்ஃப் எங்கே இருக்குன்னு பிலிம்ஸ்லேயே வந்து நம்ம கேட்கலாம். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அடுத்த நியூஸ் போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போது பிலிம்ஸ் பாயிண்டர். இதில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டோட ஆளுநராக யார் இருக்காங்கன்னா RN ரவி இருந்தாங்க. அவங்கள வந்து பார்த்தோம்னா இப்போது பெங்காலோட கவர்னராக மாற்றிட்டாங்க. ஸோ தமிழ்நாடுக்கு புதிய ஆளுநர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ RN ரவி வந்து பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாடோட கவர்னர் இல்லை. ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலோட கவர்னராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தா புதிய ஆளுநர்னு சொல்லியிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தோம்னா இப்போது கேரளாவில் இருக்கக்கூடிய ஆளுநர். ஸோ கேரளாவோட கவர்னர் தான் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடையும் பார்த்துப்பார். ஓகேங்களா, ராஜேந்திர விஸ்வநாத அலேக்கர். ஓகேவா, ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடோட கவர்னராக இருப்பார். இவர் இப்போ கேரளாவோட கவர்னராக இருக்கார். ஸோ RN ரவி வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் நியூஸ் நம்ம வச்சுப்போம். அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் அதிகமாக கேட்பாங்க, நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான நியூஸு பிலிம்ஸ் பாயிண்டரில். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தோம்னா இந்த குழந்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு நிறைய நாடுகள் வந்து தடை வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்போ பார்த்தோம்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பிக்கும் போது ஆஸ்திரேலியா பார்த்தோம். ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நாடு 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள், ஓகேங்களா, அண்டர் 16 இருக்கிற குழந்தைகள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா யூரோப்போட முதல் நாடாக ஸ்பெயின் வந்து உலகத்தில் 2வது நாடு 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா என்ன நியூஸ்னால் 3வது இந்தோனேஷியா. ஸோ இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தோம்னா 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3வது இப்போ இந்தோனேஷியா. இதுதான் நியூஸு. அதே போல் இந்த சோஷியல் மீடியா பயன்பாட்டில் வந்து பார்த்தோம்னா பற்றி பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு படித்து வச்சிங்க. ஓகேங்களா, ஒரு குழந்தைகளுக்கு பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ உலக லெவலில் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், இப்போ இந்தோனேஷியா. சரி, அடுத்த மெயின்ஸ் பாயிண்டர் பார்ப்போம். மெயின்ஸில் வந்து இந்த சோஷியல் மீடியாவை பார்ப்போம். ஏன்னா இதோட மெயின்ஸில் அதிக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய வந்து பார்த்தோம்னா இதை பற்றி நியூஸஸ் வந்துன்னு இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா, ஓகே, இந்த சமூக வலைத்தளம் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் அந்த மாதிரி நிறைய இருந்தாலும் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ குழந்தைங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு பார்ட் ஆயிடுச்சு. ஓகே, அவங்க அதை பார்த்தாகணும், அதில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நிறைய டைம் வந்து அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே போல் அதிகமான ஸ்மார்ட் ஃபோன், இன்டர்நெட்டோட பெனிட்ரேஷன்லாம் வந்ததுனால சோஷியல் மீடியாவுக்கு வந்து பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்தோம்னா அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதனால் வந்து ஒரு நல்லதாக இருக்குது. ஓகே, ஒரேடியாக சோஷியல் மீடியா கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. மெயின்ஸில் இதனால் சில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இதில் வந்து நிறைய நெகட்டிவ் இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். கடைசியில் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுக்கணும். ஸோ என்ன தான் வந்து இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மளோட ஆன்சரை பேலன்ஸ் ரிவ்யூவில் வந்து வைக்கணும். ஓகேங்களா, இது கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அடுத்து மெயின்ஸ் பாயிண்ட்டில் பிக்சரிஸ்டிக்காக பார்க்கலாம் என்னெல்லாம் கொடுக்கலான்னு. ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போது இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா ஆன் சில்ட்ரன். ஃபஸ்ட்டு நீங்கள் பாசிட்டிவ் இம்பாக்டை நோட் பண்ணி வச்சுங்க, அப்புறம் நெகட்டிவ் இம்பாக்ட், அதுக்கடுத்து கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாலிசிஸ், கடைசி வே ஃபார்வர்ட், கடைசி கன்க்ளூஷன். இந்த 4 ஸ்டெப்ஸ் வந்து மெயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாசிட்டிவ் இம்பாக்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தோம்னா ஒரு எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா, க்ரியேட்டிவிட்டி அண்ட் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்தலாம்.
அதிகம் பண்ண முடியும், அவங்களுக்கு சொல்ல வர்றது வந்து சொல்ல முடியும், சோஷியல் கனெக்டிவிட்டி வந்து கிடைக்கும், அவேர்னஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். சோஷியல் மீடியாவில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவாக போடுங்க. நெகட்டிவாக என்ன போடுறீங்கன்னா மென்டல் ஹெல்த், அவங்களோட மென்டல் ஹெல்த் பாதிப்பாகுது, ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்ஸ், குழந்தைகள் பார்க்கக்கூடிய கண்டென்ட் நிறைய வந்து பார்த்தா சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ அடிக்ஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இதுலேயே வந்து பார்த்தா ஊறி போகுது, அடிக்ஷன் ஆகிட்டு அந்த சோஷியல் மீடியாலேயே இருக்குது. ஓகேங்களா, அது ப்ரைவசி இஷ்யூஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிக்சர், அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து பார்த்தா அவங்களோட டேஞ்சராக ஆகலாம். இது நெகட்டிவ் இம்பேக்டாக போட்டுங்க. அப்புறம் கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, ஐடி ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, டிஜிட்டல் இந்தியா அவேர்னஸ் கேம்பெயின், இதெல்லாம் ஸ்கூல்லேயும் வந்து பண்ணுறாங்க. ஓகே, இது தாண்டி வந்து பார்த்தோம்னா கன்க்ளூஷன் என்னென்னு கொடுத்துட்டு வே ஃபார்வர்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், சோஷியல் மீடியாவோட நல்லது கெட்டது. அதுக்கடுத்து பேரண்டல் கண்ட்ரோல். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவும் வந்து பார்த்தோம்னா அதுக்கான ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணணும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும், இந்த வீடியோஸ்லாம் இப்படி தான் பார்க்கணும், அவர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த சோஷியல் மீடியா பயன்பாட்டை கட்டுக்குள்ளே வந்து வைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுலேயே வந்து நிறைய பிரச்சனை இருக்குன்றது அப்படி இந்த பிக்சர்ஸில் பார்த்துங்க, இது போதுமானது. இதுலேருந்து அவங்களோட ஆன்சர்ஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அடுத்து நான் பார்க்க போது கொஷின் ஆஃப் த டே. ஸோ சோஷியல் மீடியா பற்றி ஒரு கொஷின். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ன லீகல் ஃப்ரேம்வொர்க், எந்த சட்டத்துக்கு கீழே இந்த சைபர் கிரைம் ஆன்லைன் பிளாட்ஃபார்மெல்லாம் எந்த சட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தா ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா கட்டுப்படுத்தக்கூடிய அந்த சட்டம் என்னென்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தோம்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005, ஆப்ஷன் பி வந்து பார்த்தா ஐடி ஆக்ட் 2000, ஆப்ஷன் சி வந்து பார்த்தா டிஜிட்டல் இந்தியா ஆக்ட் 2018, சைல்டு லேபர் ஆக்ட் 1986. ஸோ இதில் எது ஆன்சர்ஸ் நினைக்கிறோம் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்க வெற்றி ஐஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.